டயட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி யூ ஷுட் பி டேக்கிங் வெரி ஹெல்த்தி டயட்டு. பசியில இருக்கக்கூடாது. ஸோ ஒரு போஸ்ட்நேட்டல் மதர் தாய்ப்பால் ஊட்டுற அம்மாவுக்கு எவ்ரி 2 to 3 hours பசி எடுக்கும், அடிக்கடி தாகம் எடுத்துகிட்டே இருக்கும். ஸோ 4 வேளை சாப்பிட்டீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா மீல் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். மீலில் ஹாஃப் வந்து சீரியல், பாதி அளவு வந்து தானியங்களை ரைஸு பருப்புன்னு எடுத்தீங்கன்னா பாதி அளவு வந்து நீங்கள் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். தண்ணி வந்து தண்ணியாக தான் குடிக்கணும் இல்லை, இளநீராக குடிக்கலாம், மோராக குடிக்கலாம், சூப்பாக குடிக்கலாம். ஸோ நடுவில் தாகம் எடுக்கும் போதெல்லாம் அப்பப்போ கொஞ்சோண்டு லிக்விட்ஸ் எடுத்துகிட்டே இருங்க. பர்டிகுலர்லி நைட் டைம் பசி எடுக்கும். குழந்தை முழிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நைட் 12 மணிக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கு நிறைய பழங்கள் வச்சுருங்க. மாதுளை பழம், பப்பாளி பழம்ல ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அப்பப்போ எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கும் உடல் பருமன் வராது. ஆனால் பாப்பாவுக்கு தேவையான ஊட்டச்சத்தும் உங்கள் பாலில் போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து கேட்பாங்க, இளநீ குடிச்சா சளி பிடிக்கும், ஜூஸ் குடிச்சா சளி பிடிக்கும், வாழைப்பழம் சாப்பிட்டா சளி பிடிக்கும். அப்படிலாம் கிடையாது. எந்த ஃபுட்டும் வந்து ஹாட் ஃபுட்டு கோல்டு ஃபுட்டு அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு முன்னாடியே அலர்ஜி இருக்கு, வாழைப்பழம் சாப்பிட்டா எனக்கு எப்பவும் தொண்டை கட்டும்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நீங்க எடுக்கக்கூடாது. ஆனா நாளுக்கு நாள் நீங்க எடுத்துட்டு இருக்க சாப்பாடு தான் இது எல்லாமே எனக்கு செட் ஆகும்னா எல்லாமே நீங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எடுக்கலாம். நான் சொன்ன இளநீர் பழங்கள் எல்லாமே குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எடுக்கலாம். எடுக்கும்போது அளவுக்கு மீறினால் அமுதமும் விஷம். ஸோ பழம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு 3 வேளையும் சாப்பிடக்கூடாது. அளவா சாப்பிடணும், வயிறு நிறையிற அளவுக்கு சாப்பிட்டீங்கன்னா போதும். அடுத்து வர ஒரு முக்கியமான கேள்வி, நான்வெஜ் சாப்பிடலாமா, மட்டன் எடுக்கலாமா, மீன் எடுக்கலாமா, இல்ல முட்டை சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அகெயின் உங்களுக்கு அது அலர்ஜி இருக்கு, ஆல்ரெடி எனக்கு சேராது, நீங்க சாப்பிடாத பொருளை குழந்தை பிறந்த சில நாட்களுக்கு நீங்க புதுசா ட்ரை பண்ணக்கூடாது. நான் இது வரைக்கும் கருவாடு சாப்பிட்டதே இல்லை, இப்ப சாப்பிட்டேன்னா புதுசா எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. உங்க பாடிக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. நான்வெஜ் அளவா எடுத்துக்கலாம், பர்டிகுலர்லி வீக்லி ட்வைஸ் மாதிரி எடுக்கலாம். எக்கு டெய்லி கூட நீங்க எடுத்துக்கலாம். மசாலா ஐட்டங்கள் வெளியில இருந்து வாங்கக்கூடாது. கடையில வாங்கின மசாலா பொருட்கள் போடும்போது சில டைம் வந்து அலர்ஜிஸ் வந்து நாங்க பார்த்திருக்கோம். மாட்டுப்பால் அம்மா குடிச்சாலும் அளவா தான் குடிக்கணும். ஓவரா வந்து 1 லிட்டர் பால் குடிச்சேன், 1.5 லிட்டர் பால் குடிச்சேன்னா அதோ அம்மாவோட உடம்புக்கும் ஹெல்த்தி இல்லை, குழந்தைகளோட உடம்புக்கும் ஹெல்த்தி இல்லை. சில குழந்தைகள் ஆமா வயிற்று வலினால சஃபர் பண்ணுவாங்க, அது அவங்களோட ஜெனட்டிக் டெண்டன்சி. அந்த மாதிரி இருக்க குழந்தைகளோட அம்மாக்களுக்கு மட்டும் நாங்க சில டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுவோம். பட் இட் டசன்ட் மீன் எவ்ரி மதர் ஹேஸ் டு பி ஆன் அ வெஜிடேரியன் வெகான் டயட்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடுகளை ஆரோக்கியமா தயாரிச்சு நீங்க கண்டிப்பா சாப்பிடலாம். இட் வாஸ் a pleasure meeting you all through this medium. Thank you very much.